ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். சிம்ம ராசியில் உள்ள ஆண்கள் ஏமாறப்படுவீங்க. எப்படி ஏமாறுவீங்கன்னா, இந்த வக்ர பயிற்சியில் 25, 30, 31 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகி டிவேஸ் ஆகியிருந்திருந்தா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மோகினின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு உங்கள் வாழ்க்கையில் கிராஸ் ஆகும், ஏமாந்துருவீங்க. இதே போல் சிம்ம ராசியில் உள்ள பெண்கள் பாசத்துக்கு அடிபடிஞ்சிருப்பீங்க. தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளைங்களை வாழ்க்கைக்காக கல்லு மண்ணு சுமந்தாத அவங்கள வாழ்க்கையை வாழ வைக்கணும்னு சொல்லக்கூடிய தருணம்லாம் உங்களுக்கு உண்டு. இருந்திருந்தாலும் சிம்ம ராசியில் உள்ள பெண்களுடைய மாமியாருக்கு உங்களுக்கு இப்போ ஆகாது. லூஸ் ஸ்டாக் கூடாதீங்க. ஒரு பக்கம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்காரு. அவர் ஒரு ஞானக்காரகன் தான், இருந்தாலும் நஷ்டக்காரகன். ஞானத்தை மட்டும்தான் கொடுப்பார். தேவையில்லாத சூனியத்தெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள்லாம் வரும். யாரோ எவரோ சொந்தமோ பந்தமோ உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்க பல சூனியங்களை கூட மந்திர கந்திரங்கள்லாம் பண்ணுவாங்க. உங்கள் சாம்ராஜ்யமே இன்னைக்கு நலிவடையக்கூடிய தருணம் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தான் உங்கள் அம்மாவுடைய அம்மாவை நினைக்கணும், உங்கள் குலதெய்வத்தை நினைக்கணும்.